ஓம் சாந்தி 4/7/2024 சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்தும் கூட விலகி இருந்து சகோதரர் என்று உணர்ந்திருங்கள். அப்பொழுது தூய பார்வையாகிவிடும். ஆத்மா தூய பார்வை உடையதாக ஆகும் பொழுதே கர்மாத்தீத் நிலை ஏற்படும். கேள்வி: தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும்? தங்களுடைய குறைகளை நீக்குவதற்காக எத்தகைய ஒரு யுக்தியை கையாள வேண்டும்? பதில்: தங்களது நடத்தையின் ரெஜிஸ்டரை வையுங்கள். தங்களுடைய கேரக்டர்ஸ்க்காக ஒரு பதிவேட்டை ரெஜிஸ்டரை வையுங்கள். அதில் தினசரியின் கணக்கை குறியுங்கள். ரெஜிஸ்டர் வைப்பதால் தங்களது குறைகள் பற்றி தெரிய வரும். பிறகு சுலபமாகவே அவற்றை நீக்கிவிட முடியும். குறைகளை நீக்கி ஒரு தந்தையை தவிர வேறு எதுவுமே நினைவிற்கு வராத அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும். எந்த ஒரு பழைய பொருள் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கான விருப்பம் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. சரீரமோ இருப்பதே இல்லை எனும்போது பிறகு குற்றப்பார்வை உடையவராக எப்படியாக முடியும்? எனவே தங்களை சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்து கூட விலகிக்கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சகோதரர் என்று உணருங்கள். இதுவும் மிக ஆழமான விஷயமாகும். ஒரு பொழுதும் யாருடைய புத்தியிலும் வர முடியாது. தூய பார்வை என்பதன் பொருள் யாருடைய புத்தியிலும் வர முடியாது. அவ்வாறு வந்துவிட்டால் உயர்ந்த பதவியை அடைந்துவிட முடியும். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஷரீரத்தை மறந்துவிட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பாபா லட்சியத்தையே முழுமையாக கூறுகிறார். இப்படிப்பட்ட குறைகள் நம்முள் உள்ளது என்று குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். பதிவேடு வைக்கும் பொழுது குறைகள் பற்றி தெரிய வரும். ஒருவர் ரெஜிஸ்டர் வைக்காமலும் கூட திருந்த முடியும். ஆனால் யார் அரைக்குறையாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் ரெஜிஸ்டர் வைக்க வேண்டும். பக்குவம் இல்லாதவர்களோ நிறைய பேர் உள்ளார்கள். ஒரு சிலருக்கோ எழுதுவதற்கே தெரியவில்லை. குழந்தைகள் நல்ல சேவை செய்கிறார்கள் என்றால் தந்தை அவர்களுக்கு மகிமை செய்கிறார். குறிப்பிட்ட இந்த குழந்தை யோகியாவார் என்று யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நிரூபிக்காரி வாழ்க்கையில் இருக்கிறார்கள். யாருக்கு சிறிதளவாவது அப்படியும் இப்படியும் போன்ற சிந்தனை வருவதில்லையோ அவர்கள் கடைசியில் கர்மாத்தீத் நிலையை அடைவார்கள். பிராமணர்களாகிய நீங்கள்தான் தூய பார்வை உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். மனிதனை ஒரு பொழுதும் தேவதை என்று கூறவே முடியாது. மனிதனிலிருந்து தேவதை ஆகிறோம் என்றால் உடனே வந்து முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? நாளைக்கென்று ஒத்தி போட்டீர்கள் என்றால், தள்ளி போட்டீர்கள் என்றால் மாயை மூக்கை பிடித்து சாக்கடையில் தள்ளிவிடும். நாளை என்று கூறி காலன் சாப்பிட்டு விடுவான். சுப காரியத்தில் தாமதிக்கக்கூடாது. காலனோ தலைமீது நின்றுள்ளான். எத்தனை மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இப்பொழுது குண்டுகள் விழுந்ததென்றால் எத்தனை மனிதர்கள் இறந்து போவார்கள். பூகம்பம் ஏற்படுகிறது என்றால் முதலிலேயே தெரிய வருமா என்ன? நாடகப்படி இயற்கையின் சேதங்கள் கூட ஆகத்தான் போகிறது. பாபா சொல்கிறார், தேக உணர்வில் இருப்பவர்களுக்கு குற்றப்பார்வை உடையவர்கள் என்று கூறப்படுகிறது. தூய பார்வை உடையவர்களிடம் எந்த ஒரு விகாரமும் இருப்பதில்லை. எவ்வளவு சுலபமாக ஆக்கி புரிய வைக்கிறார் பாபா. ஆனால் குழந்தைகளுக்கு இதுவும் கூட நினைவிருப்பதில்லை. ஏனெனில் கிரிமினல் ஐஸ்ட் குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
எனவே சீச்சி உலகம்தான் அவர்களுக்கு நினைவிற்கு வருகிறது. குழந்தைகளே, இந்த உலகத்தை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சரீரத்தில் சிறிதளவு கூட பற்றில்லாத அப்படிப்பட்ட யோகியாக வேண்டும். எந்த ஒரு சீச்சி பொருளின் மீதும் பற்றுதல் இருக்கக்கூடாது. உங்கள் மனநிலை அதுபோல் விடுபட்டதாக இருக்க வேண்டும். அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். இரண்டாவது, காலன் தலைமீது நின்றுள்ளான். எனவே சுப காரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது. நாளைக்கென்று தள்ளி போடக்கூடாது. நாளை செய்யலாம் என்று தள்ளி போடக்கூடாது. வரதானம். புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களில் இருந்து விடுபட்டவராகுக. புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக ரியலைசேஷன் பவர், அனைத்து பாவங்களிலிருந்து விடுபட்டவராகுக. விளக்கம். சில குழந்தைகள் புத்திசாலியான பாபாவிடமே புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றனர். தன்னுடைய வேலையை செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயரை நல்லதாக காட்டுவதற்காகவும் அந்த நேரத்தில் உணர்கின்றனர். ஆனால் அந்த உணரும் தன்மையில் சக்தி கிடையாது. எனவே மாற்றம் ஏற்படுவதில்லை. நான் செய்வது சரியில்லை என சிலர் புரிந்து கொண்ட காரணத்தினால் என்னுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என நினைக்கின்றனர். எனவே தன்னுடைய மனசாட்சியை கொன்றுவிடுகின்றனர். இதுவும் பாவக்கணக்கில் சேமிப்பாகிறது. எனவே புத்திசாலித்தனத்தை விட்டு உண்மையான உள்ளத்தின் மூலமாக உணர்வதினால் தன்னை மாற்றம் செய்து பாவத்திலிருந்து விடுபட்டவர் ஆவீர்களாக. இப்படி ஆகிவிடுங்கள். ஸ்லோகன். வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருப்பது ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும். வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருப்பது ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.